அதிமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. யாரும் வருத்தப்படல. அதனால் யாரும் இதில் ஒன்றும் பெரிய விமர்சனம் இல்லை அப்படின்னு தான் கடந்து போயிட்டுருவோம். ஆனால் மதிமுக தரப்பிலிருந்து சில விமர்சனங்கள் வைக்கும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவு இல்லாமல், தலைவர் கலைஞருடைய தயவு இல்லாமல் வைகோ வளர்ந்தார் அப்படின்னு சிலர் பேசுகின்ற அந்த செய்தி தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். வைகோவோட வரலாறு தெரியாமல் இன்னைக்கு மதிமுகவில் இருக்கிற சிலர் பேசலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அத்தனை பேரும் வைகோவோட வரலாறு தெரிந்தவர்கள். வைகோ நாடாளுமன்றத்தில் போய் கட்சித்த பிறகுதான் வைகோ என்ற அடையாளம் கிடைத்தது. அந்த நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது யார் அப்படின்னா எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அதுவும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக 1978 90 என ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து அனுப்பி அங்கே போய் வைகோ பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தைரியத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஒரு கட்சியுடைய தலைவருடைய தெம்பு இல்லைன்னா எந்த தொண்டரும் பேச முடியாது. அந்த தெம்போடு தான் வைகோ அன்னைக்கு பேசி அந்த பேரெல்லாம் பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு அதற்கு நன்றியாக அவர் மதிமுகவை ஆரம்பித்தார், பிரித்தார், அந்த பணியெல்லாம் செஞ்சார். ஆனால் அதற்கான பலன்கள் என்னங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. திருப்பி அதுக்கு பிறகு அவர் அதிமுக கூட்டணியில் போட்டிட்டு, பாஜக கூட்டணியில் போட்டிட்டு சிவகாசி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தவருக்கு எல்லோருக்கும் தெரியும். சிவகாசி தொகுதியில் மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக்கப்பட்டார். இப்போ 2019 மீண்டும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களால் அவர் மேலவை உறுப்பினராக மீண்டும் அனுப்பப்பட்டார். எனவே 4 முறை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சிறு சங்கடமும் தேர்தல் சிரமமும் இல்லாமல் அவரை நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தது. இந்த பதவியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவுல தான் வைகோவுக்கு வந்தது. மதிமுகன்னு ஆரம்பித்து அவருக்கு கிடைத்த பரிசு 96ல் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இழந்தது. அவர் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு ஒரு பெரிய ஹைப் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதலமைச்சர் ஆனார். எனவே வைகோவோட வரலாற்றை பேசுறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க இதெல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு பேசணும். இன்னும் சொல்லப்போனால் வைகோவோட மிச்ச வரலாற்றை நாங்கள் சொல்வதை விட மதிமுகவிலேருந்து ஒவ்வொரு மூத்த தலைவர்களாக வெளில வந்துட்டுருக்காங்க. வைகோவுக்கு பொடா வழக்கிலே கைதாகி இருந்து விடுதலைக்கு போராடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த பொடா வழக்கில் உள்ளே இருந்த மரியாதைக்குரிய செவந்தியப்பன், அழகு சுந்தரம், செங்குட்டுவன் எல்லாம் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் மதிமுக ஆரம்பிக்கும் போது பில்லராக கூட போய் நின்றவங்க. அன்றைக்கு மதிமுக துவங்கிய போது யார் இருந்தவர்கள், இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி மதிமுகவுடைய நிலை என்னங்கிறது தெரியும். இதுக்கு மேலேயும் பேசினா இன்னும் அந்த வைகோவுடைய துவக்க காலத்தில் அந்த பயணத்தை துவங்கிய போது தலைவர் கலைஞர் பேசுகிற மேடையில் காலடியில் அவர் உட்கார்ந்திருக்கின்ற காட்சியை நேரடியாக பார்த்த சாட்சிலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா மதிமுகவுடைய மொத்த வரலாறும் முடிஞ்சிடும். அதனால் மதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறோம், போயிட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு விசிலடிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வைபாகுங்க. அந்த படத்தில் வர்ற பாட்டை கேட்டு அந்த தொண்டர்கள் ஆகிற வைப் மாதிரி உயர்கல்வித்துறை காங்கிரஸ் விஸ்வநாதன் டான்ஸ் ஆன மாதிரி முடிஞ்சால் டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருங்க. தேவையில்லாமல் திமுக மேலே விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திங்க.